தற்போது ஒரு அண்மை செய்தி. அதில் சென்னையில் ஆங்காங்கே பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி அடைந்துள்ளதை பற்றிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் போராட்டம் தொடங்கும் என அறிவித்த நிலையில் சென்னையில் தற்போது முதலே பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது. திருவான்மியூர், ஆவடியில் உள்ள பணிமனைகளில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பேருந்துகள் தற்போது ஓடவில்லை என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆங்காங்கே பேருந்துகள் இயக்கப்படாமல் இருப்பதால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் ஆங்காங்கே பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி அடைந்துள்ளனர். இன்று நள்ளிரவுக்கு பிறகே போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் ஆங்காங்கே பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தற்போதிலிருந்து சென்னையில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயங்காது என ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது முதலே பேருந்துகள் இயக்கப்படாமல் இருப்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயங்காது என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நித்யானந்தம் வழங்க கேட்கலாம். நித்யானந்தம், போராட்டம் இன்று இரவுக்கு மேல் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பேருந்துகள் இயக்காமல் இருப்பதற்கு காரணங்கள் என்ன? மற்றும் அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தோல்வியை முடிவுற்றதன் காரணமாக சென்னையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 31 பேருந்து பணிமனைகள் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து 7 பேருந்து பணிமனைகளிலிருந்து தற்பொழுது பேருந்துகள் புறப்படுவது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர்களுடைய போராட்டத்தை அடுத்து திருவான்மியூர், ஐயப்பந்தாங்கல் 2 பேருந்து முனையத்திலிருந்தும் தற்பொழுது பேருந்துகள் புறப்படுவதை தற்போது வேலை நிறுத்தத்தின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் இதற்கு பல இடங்களில் பேருந்து கிடைக்காமல் மக்கள் அவதியுற்று வருகிறார்கள் என்றால் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் கலந்து கொண்டதன் காரணமாக போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலை காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்துவதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியுற்றிருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதில் முக்கியமாக கூறணும் என்றால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 100 மாதங்கள் வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை ஊழியர்கள் வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியான புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். 15வது ஓய்வூதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும். வாரிசுகளுக்கு, அதாவது பணி நேரத்தின் பொழுது உயிரிழந்த போக்குவரத்து தொடர்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். அதே போன்று பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போன்று கழகங்களில் வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாச தொகையை அரசு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். போக்குவரத்துறை நஷ்டத்தில் செல்கிறது என்று கூறினாலும் இது சேவைத்துறை பட்ஜெட் ஒதுக்கும் பொழுது, ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கும் பொழுது இந்த சேவைக்கான ஒரு தனி பட்ஜெட்டை தொகையை ஒதுக்க வேண்டும். தமிழக அரசு கோரிக்கை வலியுறுத்தினால் போக்குவரத்து தொழிலாளருடைய இந்த போராட்டம் துவங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை திருவான்மியூர் பேருந்து நிலையம் என்பது திருவான்மியூரிலிருந்து ஈசிஆர், சோழிங்கநல்லூர், அதே போன்று திருவான்மியூர், அடையாறு, மெரினா கடற்கரை, திருவட்டூர் வரை செல்லக்கூடிய பேருந்துகள், அதே போன்று இருந்து அடையாறு வழியாக அண்ணா பல்கலைக்கழகம், சேதப்பேட்டை வரை செல்லக்கூடிய பேருந்துகள், முறை செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. ஐயப்பந்தாங்கலிலிருந்து போரூர், பூர்மலி, கோடம்பாக்கம், மெரினா கடற்கரை வரக்கூடிய பேருந்துகள், அதே போன்று ஐயப்பந்தாங்கல், வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட கிண்டி வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து போராட்டம் காரணமாக பேருந்துகள் இயங்காமல் இருப்பது மிக முக்கியமாக பொதுமக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது.